உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எப்போதும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக அடுத்தடுத்து என்று இயங்கும் மிதுன ராசி நேயர்களே, இந்த வருடம் உங்களுக்கு சாதகமும் பாதகமும் சரிவர நடைபெறக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. புதுவிதமான முயற்சிகள், லாபகரமான செயல்பாடுகள், வெற்றி வாகை சூடும் தன்மைகள் என பல விதங்களை நீங்கள் சந்திக்கும் வருடம். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் அமைவதோடு, தொழில் ரீதியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள், புதிதாக தொழில் தொடங்கணும் என்று இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் அற்புத வருடம்னே சொல்லலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் இறைவனின் சங்கல்பத்தில் கட்டாயம் நிறைவேறும் தன்மையான வருடம். ஆனால் ஒரு சில சலசலப்புகள், மனஸ்தாபங்கள் வந்து மறையும் தன்மைகள் உண்டு. எத்தனை வருமானம் வந்தாலும் உங்களுக்கு நிலையில்லாமல் கரைந்து போகும் நிலையுள்ள ஜாதகம் என்பதால், இந்த ராசியை பொறுத்தவரைக்கு வருமான ரீதியான அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியா கரையுது அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு எப்போதுமே இருக்கும். அசட் ரீதியான மூமெண்டில் நீங்கள் போடும்போது அது உங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான வருமானத்தை ஈட்டு கொடுக்கும் வல்லமை உண்டு. வீட்டின் வருமானம், வாகனத்தின் மூலம் வருமானம், இந்த மாதிரி இடத்தின் மூலம் வருமானம், இது மாதிரி நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு சாதகத்தையும் நிலையான வருமானத்திற்கு ஒரு அடிக்கோலாக ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சு தன்மைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதோட, இந்த வருடம் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மைகளும், பேச்சின் மூலியமான வருமானம், ஆதாயம், அதை தொழிலாக எடுத்து செய்பவர்கள் வெளியுலகிற்கு வரும் தன்மை கட்டாயம் ஏற்படுகிறது. நல்ல வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பீர்கள். அடுத்த பரிணாமம் அப்படின்னு சொல்லலாம். பிரிந்த உறவுகள் இணையும் வல்லமை படைத்த ஒரு வருடம். எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் ஹானஸ்டாக நடக்கணும்னு எதிர்பார்ப்புகள் உள்ள ஒரு ராசி. பர்ஃபெக்ட்னஸ், ஒரு நேர்மை, அதன் ரீதியான செயல்பாடுகளில் ஒரு சில தடைகளை சந்திப்பீர்கள். அதன் பின் வெற்றி அமையக்கூடிய சூழல். காசோலை மற்றும் கையெழுத்து, இதை சார்ந்த விஷயங்களில் கட்டாயம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதன் ரீதியான பாதிப்புகள், வழக்குகள் தொடரும் தன்மைகள் ஏற்படுகிறது. கணினி சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடமளிக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். மனரீதியான குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இளைய சகோதர ரீதியான உறவுகளிடையே மனஸ்தாபங்கள் வந்து மறையும் அமைப்பு உள்ளதால் விட்டு கொடுத்து செல்வது மிக நலத்தை ஏற்படுத்தும். அசட் ரீதியான குடுக்கல் வாங்கல் சார்ந்த பழமையான பாரம்பரிய ரீதியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு சாதகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு. தந்தை ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அமைப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக உண்டு. தாய் மற்றும் தந்தை இருவருக்குமே மருத்துவ செலவுகள் உண்டு அப்படின்றது தான். உங்களுக்குள்ளார தாழ்வு மனப்பான்மைக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் இருப்பது நலத்தை ஏற்படுத்தும். குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள். குலதெய்வத்திற்கு ஒரு வேலை நீங்கள் செய்யும் அடுத்த அமைப்புகள் ரீதியாக நல்ல விதங்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அதாவது குலதெய்வத்திற்கு ஒரு கும்பாபிஷேகம், கட்டட பணி, இது மாதிரியான வேலைகளில் உங்களுடைய பங்களிப்பு ஏற்படும்.
குழந்தைகளால் மன மகிழ்வாக இருப்பதோடு குதூகலமாக இருக்கக்கூடிய தன்மைகள். கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல அபரீதமான லாபத்தை சந்திப்பீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தன்மைகள் உண்டு. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதீதமான உடல் உழைப்பை கொடுத்து வருமானம் ஈட்டும் நபராகவே இருப்பீர்கள். அது நல்ல ஒரு மாற்றத்தையும் வருமானத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். பல சோதனைகள் வந்தாலும் சாதனையாக மாற்றும் வல்லமை உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்கள் எப்போதும் அடுத்தவரின் வழியின் மூலியமான ஒரு வருமானத்திற்கான அமைப்பான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மற்றவரின் பிரச்சனைகளை தீர்வு செய்து அதன் ரீதியான வருமானம், ஒரு ஜோதிடராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், இது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கலாம். இது மாதிரியான கேட்டகரியில் அதிகமாக இருப்பீர்கள். அதன் ரீதியான அமைப்புகளில் இந்த வருடம் உங்களுக்கு புதுவிதமான அடுத்த பரிணாம வளர்ச்சியை சந்திப்பீர்கள். திருமண வாழ்க்கை ரீதியாக காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு திருமணஸ்தான அதிபதியே குருவாக வந்து அவர் உங்களுக்கு பாதகமான ஒரு அமைப்பான வீடாக இருப்பதால் அந்த திருமண வாழ்க்கை ரீதியாக எக்ஸ்பெக்ட் பண்ண திருமணம் அமையறதுக்கு கட்டாயம் குறைபாடுகளாக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லும் அமைப்புங்கிறதோடு ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய அமைப்பு, அப்பா இல்லாதது, அம்மா இல்லாதது, அப்படி இல்லைன்னா ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏதோ ஒரு சூழலை ஏற்படுத்தும். என பாதகமாக வருவதால் ரொம்ப பர்ஃபெக்ட்னஸாக பார்க்கும்போது திருமணம் கூடி வருவதில்லை. ஸோ அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கும் போது கட்டாயம் திருமணம் நடைபெறும். திருமணம் நடைபெற்றவர்களுக்கு பிரச்சனையில் உள்ளவர்கள் பிரச்சனை நீங்கி சுமூகமாகவும் ஒரு குதூகலமான வாழ்க்கை வாழும் அமைப்பை ஏற்படுத்தும். எதிர்பாராத தனலாப யோகங்கள் கட்டாயம் ஏற்படும். ஆனால் புதிதாக தொழில் துவங்கணும் என்று இருப்பவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ததன் பின்பே நீங்கள் தொடர்பு கொள்வது நிச்சயமாக உங்கள் தொழிலை சாதகப்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே தொழில் செய்து கொண்டுள்ளவர்களுக்கு எதிர்பாராத தன நட்டங்கள், லாஸ் ஏற்பட அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசாக துவங்குறவங்களும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும் உங்கள் ஜாதக அமைப்புகளில் உள்ளது என்று தெரிந்து நடத்துவது மிக அற்புதத்தை ஏற்படுத்தும். பங்காளி உறவுகள் ரீதியாக பிரிவினையை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. தந்தை ரீதியான வருமானம், தந்தை ரீதியான பணம், தந்தை ரீதியான சொத்துக்கள் உங்கள் பேரில் மாறுவது, இதை சார்ந்த செயல்பாடுகள் நடக்கும். ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருப்பதோடு ஆன்மீக செலவினங்கள், பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படும் சூழல் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் கவனம் தேவை. நண்பர்கள் ரீதியாக நண்பரே எதிராக மாறக்கூடிய சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி எதிரியாக இருப்பவர்கள் நண்பனாகவும், நண்பனாக இருப்பவன் எதிரியாகவும் கட்டாயம் ஒரு முறையேனும் உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அதன் ரீதியான அமைப்புகள் இருப்பதால் கவனம் தேவை. சேவிங் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், சிறுக சிறுக சேமிக்கும் தன்மைகள், அதன் ரீதியான ஒரு ஆதாயம் உண்டு. நீங்கள் இதுவரை சேமித்த ஒரு விஷயங்களை யாருக்கும் நம்பிக்கைங்கிற பேரில் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இறங்கிட வேண்டாம். ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். வெளியூர் வெளிநாடு சார்ந்து பயணங்கள் மேற்கொள்ளணும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான அமைப்பு, தொழில் மாற்றங்கள், வெளியூர் வெளிநாடு சார்ந்த தொழிலுக்காக போகக்கூடிய தன்மைகள், நல்ல ஒரு அளப்பரியான ஒரு அமைப்பு, யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. தொண்டை, காது, சளி இது மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்றது தான். மூச்சு திணறல் இது மாதிரியான விஷயங்கள். மற்றபடி பொருளாதார ரீதியான அமைப்புகளில் நல்ல மாற்றத்தையும், அசட் ரீதியான மூமெண்ட்டில் நல்ல யோகத்தையும் சந்திப்பீர்கள். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு காரியத்தை எடுத்து செய்யும்போது பல தடைகளை சந்தித்து அதன் பின்பே உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தும்.
விநாயகப் பெருமானின் வழிபாடு மிகச் சிறப்பினை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்போதும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து மறையும் அமைப்பு. எப்போதும் கணக்கு வழக்கு ரீதியான விஷயங்களில் கவனமாக இருப்பது நலம். வயதான நபர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மருத்துவ செலவுகள் அதிகப்படுத்தும் சூழல் உண்டு. உங்களை வழிநடத்த ஒரு குருநாதர் போன்று எடுத்து சொல்ல ஒரு நபர் கட்டாயம் இருப்பார்கள். அது ஜோதிடராக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள மூத்த உறவுகளாக இருக்கலாம், அல்லது மதிக்கத்தக்க ஒரு ஆன்மீகவாதியாக கூட இருக்கலாம். அவர்கள் வழிகாட்டுதலின்படி உங்களுடைய வாழ்க்கை முறை அமையக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். போராட்டங்கள் இருந்தாலும் சாதனை படைக்கும் ஒரு வருடம் என்றால் இந்த வருடம் 2026 இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையின் போராட்டத்தில் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான வருடமாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அடுத்தொரு வீடியோவில் அடுத்த ராசியை பார்க்கலாம். மிக்க நன்றி.